பேசு. எதுக்கு உட்கார்ந்து பேசு. எதுக்கு எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற நீ? எதுக்கு வாங்க எதுக்கு எதுக்கு அடிக்கிற நீ? இப்போ என்ன எதுக்கு அடிக்கிற? அவனுக்கு பழி விட்டா போ வெளிங்க. வெட்டு வா, வந்து வெட்டு வா. வெட்டுல உள்ள வா. வெட்டு வா. வீடு வசதி இல்ல வா. வந்து வெட்டு வா. எதுக்கு வெட்ட வந்திருக்க என்ன? தள்ளுங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமூல் கேட்டு லாரி ஓட்டுநரை திமுக நிர்வாகி தாக்கியுள்ளார். மாமூல் கேட்டு எம்சாண்ட் குவாரியில் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளார். மாதம் ரூபாய் 3 லட்சம் மாமூல் தர மறுத்ததால் லாரியை இயக்க விடாமல் தடுத்து தாக்கியதாக குவாரி உரிமையாளர் தற்பொழுது புகார் அளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சக்திவேல், தற்பொழுது மாமூல் கேட்டு லாரி ஓட்டுநரை திமுக நிர்வாகி தாக்கியுள்ளார். அது குறித்த விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக. வணக்கம் அஸ்வினி. சென்னை பம்மலைச் சேர்ந்த பீட்டர் காஸ்பர் இவர் திருநீர்மலையில் எம்சாண்ட் மணல் குவாரி நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியில் பம்மல் 5வது வார்டு திமுக வட்ட செயலாளர் அனீஷ்டன் மற்றும் அவரது சகோதரர் ஸ்ரீதர் ஆகியோர் அந்த பகுதியில் குவாரி நடத்த வேண்டும் என்றால் மாதம் 3 லட்சம் மாமூல் தர வேண்டும் என குவாரி உரிமையாளரிடம் மிரட்டி கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பணம் பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் தற்போது குவாரி சரியாக ஓடாததால் சில மாதங்களாக மாமூல் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அடிக்கடி வட்ட செயலாளர் அனீஷ்டன் மற்றும் அவரது ஆதரவாளர் குவாரி உரிமையாளரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று குவாரியில் இருந்து லாரியை எடுத்து சென்ற லாரி ஓட்டுநரை அனீஷ்டன், அவரது சகோதரர் ஸ்ரீதர் மற்றும் அவருடன் வந்த சில லாரியை ஓட்டுநர் ராஜாவை தரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இதனை தடுக்க வந்த குவாரி உரிமையாளரையும் தாக்கியுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் மீண்டும் குவாரி உரிமையாளர் வீட்டிற்கு சென்று திமுக வட்ட செயலாளர் மாமூல் கேட்டு தகராறில் தர மறுத்ததால் இந்த பகுதி குவாரி நடத்த முடியாது என மிரட்டி சென்றுள்ளார். மேலும் தேவை இல்லாமல் பணம் கொடுக்காமல் பிரச்சனை செய்தால் கூலிப்படையை வைத்து கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் திமுக வட்ட செயலாளர் என்பதால் ஆய்வாளர் சரவணன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சோழிங்கநல்லூரில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆணையரிடமை சந்தித்து மாமூல் கேட்டு மிரட்டிய தாம்பரம் மாநகராட்சி 5வது வட்ட செயலாளர் அனிஷ்டம் மற்றும் அவரது சகோதரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரும் அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து குவாரி உரிமையாளர் மற்றும் லாரி டிரைவரின் மனைவி கண்ணீர் மல்க பேட்டியும் அளித்துள்ளனர். அந்த சம்பவமும் நம்மால் பார்க்கவும் முடிகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.